ஒரே ஒரு நிமிஷம். மாண்புமிகு உறுப்பினர் லாட்டரிங்கிறாங்க. திரு உதயநிதி அவர்கள் சொல்லணும், ஏன் 900 கோடி ரூபாய் லாட்டரி நிறுவனம் வாங்கினாங்க திமுக? பதில் சொல்லட்டும். பதில் சொல்லுங்க. தைரியம் இருந்தா லாட்டரி நிறுவனம் 900 கோடி ரூபாய் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஏன் வாங்கினார்கள்? தைரியம் இருந்தா சொல்லுங்க. அப்ப சொல்லுங்க. நான் எந்த தொழிலையும் இல்ல, எந்த நிறுவனம் நடத்தல. தைரியம் இருந்தா ஏன் நடத்துறாங்கன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் பதில் சொல்லலாம். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய அமைச்சர் அவர்கள் திமுக ஏன் லாட்டரி நடத்துகின்ற நிறுவனத்திடம் என்று ஃபண்ட் வாங்கினாங்க அப்படின்னு கேட்கிறாரு. அது கொடுத்தது அவருடைய மாமனார் தான். அவருடைய மாமனார்கிட்ட கேட்டு அந்த விளக்கத்தை அவர் பெற்றுக்கொள்ள வேண்டும். அது அவரும் உங்க அப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும். உங்க அப்பா கிட்ட தான் கேட்கணும். எனக்கு தெரியாது. அப்பாவை இங்க காணோம். வீட்டுக்கு போய் உங்க அப்பாட்ட கேளுங்க. உங்க அப்பா கரெக்டா சொல்லுவாரு. ஏன் வாங்கினாரு உங்க அப்பா சொல்லுவாரு. திமுகவுடைய ட்ரெஷரர் சாராய ஆலையை நடத்துகிறாரா இல்லையா? ஒரு கேள்வி. திமுகவுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன் சாராய ஆலையை நடத்துகிறாரா இல்லையா? அப்ப சாராய ஆலையை நடத்தி கொண்டு டாஸ்மாக் நிறுவனம் மூலம் ஆர்டர் யார் வாங்கினது? அப்ப இது பேர் தான் கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அரசே, திமுகவே அரசு, திமுக இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் சாராய ஃபேக்டரி நடத்துறாங்க. திமுகவுடைய பொருளாளர் சாராய ஃபேக்டரி நடத்துறாங்க. திமுகவுடைய ஐடி மினிஸ்டர் இருக்கிறவர் சாராய மினிஸ்டர் நடத்துறாங்க. இதுக்கு மேல என்ன ஆதாரம் வேணும்? இந்த டாஸ்மாக் துறையில் யார் யாரெல்லாம் அந்த பார்ட்டி ஃபண்ட் என்று வாங்கி இருக்கிறார்கள் என்று ஆதாரத்துடன் அமலாக்கத்துறை சென்ற ஆட்சி காலத்தில் இந்த அரசுக்கு சமர்ப்பித்தது. ஆனால் அந்த அரசு உரிய நேரத்தில் எஃப்ஐஆர் செய்யப்படவில்லை, எஃப்ஐஆர் பதிவு பண்ணவில்லை. அதை எதிர்த்து அப்பீல் தான் பண்ணியிருக்காங்க. அதனால அவங்க ஆட்சி காலத்திலேயே அதற்கான போதிய ஆதாரங்களும் இருக்கிறது. கண்டிப்பாக இதை யாரும், எந்த ஆட்சி யார் வந்தாலும் அந்த ஆதாரங்களை எடுக்கவே முடியாது, அளிக்கவும் முடியாது. கண்டிப்பாக இருக்கிறது. நீ பேசணுமா? மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் ஒரு கருத்தை சொன்னார்கள். அவர் துறையில மிக சிறப்பாக பணியாற்றியவர். என்போர்ஸ்மெண்ட்ல அது எந்த செய்திகள் கிடைச்சாலும் அது ஒன்றும் பெரிய 100% உண்மை அல்ல. என்போர்ஸ்மெண்ட் ஒரு வகையான போலீஸ் தான். ஒரு வழக்குகள் ஒரு துறை சார்பாக வழக்கு தொடுத்து நீதிமன்றத்தில் இருக்குது. நீதிமன்றத்தில் இருக்கிற வழக்கை பொறுத்த அளவுக்கு அது எந்த சைடா இருந்தாலும் அது பொருள் கொடுத்து சட்டமன்றத்தில் விவாதிக்க கூடாது என்பதே இருக்கிற விதி. அது உங்களுக்கே தெரியும். எந்த நிகழ்வாக இருந்தாலும் நீதிமன்றத்தில் இருந்தால் விவாதிக்க முடியாதுங்க. ஒரு நிமிஷம், ஒரு விளக்கம் மட்டும் சொல்றேன். இந்த பொருள் தொடர்பாக வழக்காடு மன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ளதுன்னு அதோடு நிறுத்திக்கலாம். வழக்குகளுக்குள்ள போய் அதை பற்றி விவாதிப்பதும் அதை பற்றி கருத்து சொல்வதும் தான் தவறே தவிர இந்த தேதியில் இந்த பொருள் பற்றி ஒரு வழக்கு தொடரப்பட்டிருக்கு சொல்ல தவறில்லை. அவர் என்ன சொல்றாரு? என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்கன்னு சொல்றாரு. இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்களா இல்லையான்றது ஒரு ஃபேக்ட். அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. அதுல ஒன்றும் அதுக்கான ஆதாரம் உங்களுக்கு தேவையில்லை. அதுவே வழக்காடு மட்டும் இருந்து அதுக்குள்ள போய் சொன்னாதான் தவறு இல்லைங்க. பெண்டிங் பிஃபோர் த கோர்ட், அதில் நீங்க ஒரு வழக்கு பதிவு இந்த பொருள் குறித்து ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறதுன்னு சொல்ல தப்பு இல்லை. ஆனால் வழக்கு விவரங்களுக்கு அதை பற்றி விவாதிப்பதும் கருத்து சொல்வதும் தவறு. என்போர்ஸ்மெண்ட் சார்பாக ஒரு வழக்கு இருக்கிறது என்று அவர் சொல்லியிருந்தா அதை பற்றி நான் முறையிட மாட்டேன். அதுல ஆதாரம் இருக்கிறது, என்போர்ஸ்மெண்ட்ல ஆதாரம் இருக்கிறது என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தல் தான் நாங்க வரேன். அதனால பொதுவாகவே வழக்கு மன்றத்தில் இருப்பது நாம் எப்பொழுதும் இங்கே விவாதிப்பதில்லை. ஒன்று. மற்றொன்று, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், எதுவாக இருந்தாலும் ஆதாரத்தை உங்களிடத்தில் கொடுத்து விட்டு தான் பேசணும். 2, நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் சம்பந்தம் இல்லாமல் இது இல்லாமல் தேர்தல் நேரங்களிலே தொழில் ஆரம்பிக்கிற தொழிலதிபர்கள் அரசியல் கட்சிக்கு இன்றைக்கு ஒன்றிய அரசாங்கம் ஆண்டு கொண்டிருக்கிற அந்த இயக்கமாக இருக்கட்டும் அல்லது அதிமுக இருக்கட்டும், அரசியல் இயக்கங்கள் எந்த அரசியல் இயக்கங்களாக இருந்தாலும் தொழிலதிபர்கள்
அதிகாரப்பூர்வமாக வங்கியின் மூலமாக நன்கொடையாக தருகிறார்கள். அது எதற்காக நன்கொடை கொடுக்கப்படுகிறது என்பது வாங்குவவர்களுக்கும் கொடுத்தவங்களுக்கு தான் தெரியும். சுப்ரீம் கோர்ட்ல மிகப்பெரிய வழக்கு வந்து அதை பற்றி விவரங்கள் எல்லாம் ஊடகங்கள்ல வந்து தெரியல தெரியும். அதனால வழக்கு அதாவது கணக்கில் கொடுக்கிற பணம் ஒரு தொழிலதிபர்கள் கொடுக்கிறது. அந்த அடிப்படையில் தான் என்னுடைய அருமை நண்பர், இன்னும் சொல்ல போனா நீண்ட நாள் என்னுடைய நண்பர் மார்டின் அவர்கள் அவர் கொடுத்திருக்கிறார் சொன்னாக்கா, ஏன் அவர் கொடுத்தார் தொழிலதிபர் என்று கேட்பதுதான் சரியா இருக்க முடியும். அது இங்க பகிர்ந்து கொள்வது என்பது அது சரியா இருக்காது. அது நீங்க தவிர்த்தோம், அது எடுத்தோன்னு நான் கேட்டுக்கிறேன். ஒண்ணு. இன்னொன்று, எங்கள் கட்சியை சேர்ந்த பொருளாளர் அவர்கள் சாராய தொழிற்சாலை நடத்துகிறார் என்று ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அது நாம நேரடியாக போய் பொருளாதாரம் பண்ணிட முடியாது. எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி, ஒரு தொழிற்சாலை ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு எல்லா தகுதிகள், குவாலிபிகேஷன், அப்ளிகேஷன் போடுறதுக்கெல்லாம் தகுதி இருந்தாதான் அரசு தான் லைசன்ஸ் தருது. அதனால அது முறையாக அவங்க ஏற்க போட்டிருப்பாங்க. தொழில் என்ற அடிப்படையில் ஆரம்பிப்பாங்களே ஒழிய அது திமுக பொருள் ஆரம்பிக்கலாமா அப்படிலாம் பேசுவதற்கு வாய்ப்பு இல்லை. அது தவறு. மாநில உறுப்பினர் தரேன் வாய்ப்பு தரேன் இருங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, அவர் ஏற்கனவே உயர்கல்வித்துறை அமைச்சர் பேசுகிற போது அவையில் இல்லாதவர்களை பற்றி பேச வேண்டாம் என்று காலையிலே சொன்னார்கள். இப்போது முன்னாள் முதலமைச்சர் அவர்களை பற்றி நேரம் அப்பாவை கேளுங்க, மாமாவை கேளுங்க, எல்லாம் அவை குறிப்பிலிருந்து எடுங்க அப்படிலாம் கேட்கறது. அவை குறிப்பிலிருந்து எடுங்க. நீங்க பேசுங்க. தலைவர்களே, நன்கொடை என்பது எல்லா அரசுக்கும் உண்மைதான். ஆனா நன்கொடை என்பது வாங்கினார்களா, அந்த பணிக்கு நான் இந்த பணியை கொடுக்கிறோம் என்று வாங்கினாரா என்பது மாண்புமிகு முன்னாள் ஐஏஎஸ் மினிஸ்டருக்கு நல்லாவே தெரியும். எந்த பணிக்கு என்னென்ன பண்ணாங்கிறது அவருக்கே தெரியும். அதனால ஆதாரம் இருக்கு என்ற எதிர்கட்சி தலைவரே ஆதாரம். ஏன் நேர்ல ஆதாரம் எந்த சொன்னது உண்மை இருக்கு என்று சொல்வது நியாயம் இல்லை, சட்டத்துக்கு புறம்பானது. உட்காருங்க முடிச்சிருங்க. நீங்க முடிங்க. சொன்னா எப்படி அவங்களே பேசிட்டு எல்லாத்தையும் என்ன முடியும்னா நான் எங்க போய் முடிப்பேன். உட்காருங்க.